Hello students, welcome back to Paripunani classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பத்தினா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான். ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா கியூப் ரூட் ஆஃப் 343 ஹோல் பவர் மைனஸ் 2. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் சம் ஜென்ரலான கான்செப்ட்லையும் இது கவர் ஆகும். ப்ளஸ் சிபிஎஸ்சி கிளாஸ்ல 9th சிபிஎஸ்சியில் வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸாகவும் இது வந்திருக்கு. இது எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெறுமே ரூட் அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். இதை ரெப்ரசென்ட் பண்றது வந்து பவர்ஸ்ல 1/2 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சின்னதா 3 போட்டு ரூட் போட்டிருந்தோம்னா இது கியூப் ரூட்னு சொல்லுவோம். இதை வந்து பவர்ல ரெப்ரசென்ட் பண்ணவே 1/3 ரெப்ரசென்ட் பண்ணும். இது பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து இது 3 ரூட் அப்படின்றதுனா இது கியூப் ரூட். அப்ப 343. ஸோ கியூப் ரூட்ன்றதுனால ஹோல் பவர் 1/3. இந்த கியூப் ரூட்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஹோல் பவர் 1/3 ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல ஆல்ரெடி ஹோல் பவர் -2 இருக்கு. இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 343 ஹோல் பவர் 1/3 இருக்கு. அப்ப இந்த நம்பரை நம்ம இங்க பவர்ல 3 வர மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 343 நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணா 7 டேபிள்ல 343 வரும். 7 4s are 28. அடுத்து வந்து 6 வந்துச்சுன்னா 7 9s are 63. அடுத்து 7 7s are 49. 7 1s are 7. அப்போ 343 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 7 into 7 into 7 into 7. ஸோ 3 times 7 7 கியூப்னு எழுதலாம். அப்ப இந்த 343 இருக்க பொசிஷன்ல நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 7 கியூப்னு எழுதலாமா? அப்ப 7 கியூப்னு எழுதிடுறேன். ஸோ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே எல்லா பவர்ஸையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ இங்க 3 இது 1/3 பவர்ஸ் ப்ராடக்ட் ஆச்சுன்னா இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாமா? நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 3 கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 7 பவர் -2 இருக்கு. எப்பயுமே பவர்ஸ் வந்து நெகட்டிவா வரக்கூடாது. பவர்ஸ் நெகட்டிவா வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணும். அப்ப என்னவாயிடும்? வந்து கீழே போயிடும். நியூமரேட்டர்ல இருக்க நம்பர் டினாமினேட்டருக்கு போகும்போது பவர் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். இது என்ன கான்செப்ட்னா a பவர் -m ஈக்குவல் டு 1/a பவர் m. ஸோ 1/ன்னு எழுதும்போது நெகட்டிவா இருக்க பவர் பாசிட்டிவ் ஆயிடும். அப்ப 7 பவர் -2 இருக்குது 1/ன்னு போகும்போது பவர் வந்து டினாமினேட்டர்ல 7 வந்து டினாமினேட்டர்ல போகும்போது நெகட்டிவா இருக்க பவர் வந்து பாசிட்டிவா மாறிடும். அப்ப 1/7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் வந்து 7 into 7 49. ஸோ அப்ப கியூப் ரூட் ஆஃப் 343 ஹோல் பவர் -2 ஓட ஆன்சர் வந்து 1/49. ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.